அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த போராட்டத்தால பாத்தீங்க அப்படின்னா பலரோட கடைகளும் கொள்ளையடிக்கப்படுது, எரிக்கப்படுது. வண்டி வாகனத்தெல்லாம் தீய வச்சு கொளுத்துறாங்க. அங்க இருக்கிற கட்டடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அடிச்சு நொறுக்குறாங்க. ஓகேயா, இந்த பிரச்சனை எதனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு கதை சொல்லிடலாம். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். ஓகேயா, இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு, நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா சட்டவிரோதமா அமெரிக்காவில குடியிருக்கிறவங்கள நாடு கடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 20, 2025 ஆட்சிக்கும் வந்தாரு. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற சட்டவிரோதமா, அதாவது விசா எதுவுமே இல்லாம அந்த நாட்டுல தங்கி இருக்கிறதுக்கு உண்டான முறையான ஆவணம் இல்லாம இருந்தவங்கள நாடு கடத்தினாரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்திய மக்களும் இருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அமெரிக்காவுல இருக்கிற இடங்கள்ல அந்த பொதுவான பொதுவான பிளேஸ், அதாவது பப்ளிக் பிளேஸ் சொல்லப்படுற ஒரு பொது இடத்துல வச்சு, ஒரு ஹோட்டல்ல வச்சு, ஒரு கடையில வச்சு, இந்த மாதிரி என்ன வணிக வளாகம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல போய் இந்த ஐசின்னு சொல்லப்படுற இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்போர்ஸ்மெண்ட் சொல்லப்படுற இந்த சுங்க இலாக்கா, அமெரிக்க சுங்க இலாக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மனுஷனை பார்த்துட்டு ஒருத்தரை பார்த்து, நீ இங்க இருக்கிறதுக்கு முறையான ஆவணம் வச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த ஆவணத்தை கேட்கறாங்க. அவங்களால அந்த ஆவணத்தை ஒழுங்கா கொடுக்க முடியல, உடனே கொடுக்க முடியல. ஸோ என்னால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சட்டவிரோதமா குடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தற்காலிகமா கைது பண்ணிடுறாங்க. என்ன முறையான ஆவணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுல போய் நம்ம தங்கணும் அப்படின்னா அந்த நாட்டோட அனுமதி வேணும். சோ நீங்க டூரிஸ்டுக்காக போறீங்க அப்படின்னா உங்களுக்கு டூரிஸ்ட் விசா கொடுப்பாங்க. நீங்க படிக்கிறதுக்காக போறீங்க அப்படின்னா எஜுகேஷன் விசான்னு கொடுக்குறாங்க. இதே வேலைக்காக போனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வேலைக்கான விசா கொடுக்குறாங்க. ஓகேயா, இப்படி விசா கொடுத்துருக்கும் போது இத்தனாம் தேதியில இருந்து, அதாவது இந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைய நீங்க அங்க தங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த விசால எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்பைரி டேட்டையும் தாண்டி நீங்க தங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்க சட்டவிரோதமா குடியிருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு கவர்மெண்ட் சொல்லுது. சோ இப்படி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கைது பண்ணி கொண்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 6ஆம் தேதி ஒரு 48 பேரை ஃபர்ஸ்ட் கைது பண்ணாங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 118 பேரை கைது பண்ணிருக்காங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா அங்க உள்ள மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கோபம் அடைஞ்சிட்டாங்க. என்னடா இது, வர்றாங்க வைக்கிறாங்க, சட்டவிரோதமா குடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு கைது பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த இங்க இருக்கிற வேலையெல்லாம் எவன் பார்ப்பான் வைப்பான், இப்படி எல்லாருமே போயிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம எதை வச்சுதான் பிசினஸ் பண்றது, வியாபாரம் பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கோபம். சோ இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா லத்தீன் அமெரிக்க சமூக மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு போராட்டத்தை எடுக்கிறாங்க. இதுக்கு சில அமைப்புகள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்குது. ஆயிரக்கணக்கான பேர் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. இப்படி கலந்துகிட்டு அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த சூழ்நிலையில சில போராட்டக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வன்முறையில ஈடுபடுறாங்க. இப்படி வன்முறையில ஈடுபட்டு கடைகளை எரிக்கிறது, கடையை கொள்ளடிக்கிறது, கல்ல வீசுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள போலீஸ்காரங்க மேல கல்ல வீசுறது, செங்கல்ல வீசுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வன்முறையில ஈடுபட்டதுனால போலீஸும் அவங்க தரப்புக்கு அத வன்முறையை அடக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. சோ இப்படிதான் அந்த பிரச்சனை உருவாகுது. இந்த சூழ்நிலையில என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அதாவது ஜூன் 6ஆம் தேதி ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னா போராட்டக்காரர்கள் எல்லாம் இந்த போராட்டத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, 2000 தேசிய கப்பற்படை வீரர்களை அங்க கொண்டு வந்து நிறுத்தணும், இதை ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையா இந்த கலவரத்தை ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு 2000 பேரை கொண்டு வந்து இறக்குறதுக்கு பிளான் பண்றாரு. இது தெரிஞ்சவன பாத்தீங்க அப்படின்னா மக்கள் மேலுமே கோபம் அடைஞ்சு தங்களோட போராட்டத்தை இன்னுமே அதிகப்படுத்துறாங்க, வன்முறையை அதிகப்படுத்துறாங்க. அந்த கலிபோர்னியா மாகாணத்தோட ஆளுநர் என்ன பண்றாரு அப்படின்னா இது எங்க மாநில பிரச்சனை, நாங்களே எங்க போலீஸ்காரங்களை வச்சு சரிப்படுத்திடுவோமே, நீங்க எதுக்கு சென்ட்ரல்ல இருந்து ஆளை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி அவரு ட்ரம்ப்ட இது பண்ணாதீங்க, இது எங்களோட சுயாட்சியில தலையிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பட் இருந்தாலுமே ட்ரம்ப் இதெல்லாம் காது கொடுத்து கேட்பாரா, நான் பெரிய ஆளு, நீ என்னடா எனக்கு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதையே அவர் செய்யறதையும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. சோ இதனால என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கலிபோர்னியா மாகாணத்தோட ஆளுநர் ட்ரம்ப் மேல ஒரு வழக்கு போடுறாரு. பட் இருந்தாலும் வழக்கு இருக்கு. ட்ரம்ப் அதெல்லாம் கண்டுக்காம இந்த கலவரத்தை ஒடுக்கணும், மக்கள் எல்லாத்தையும் களைஞ்சி போக வைக்கணும், இந்த போராட்டத்தை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டெப் மேல் ஸ்டெப் எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. இதனால மக்கள் கோபம் அடைஞ்சு நாளுக்கு நாள் இந்த போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஃபியூச்சர்ல இது என்னவாகும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதை கமெண்ட்ல சொல்லுங்க.